ஒரே வினாடியில் வீடுகளில் இருந்து ஷைத்தானை விரட்ட வேண்டுமா? வீடுகளில் ஏற்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான பிரச்சனைகளுக்கு ஒரு நொடியில் நாம் தீர்வை காண வேண்டுமா? மட்டுமல்ல, வீடுகளில் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இரவில் ஏதோ அழுத்துவது போன்ற சூழல்கள், பல பிரச்சனைகள் இருந்தால், வீடுகளில் நிம்மதி இல்லாமல் இருந்தால் அவற்றை போக்க வேண்டுமா? ஒரே ஒரு வினாடியில் அத்துணைகளையும் சரி செய்து விடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். உங்களின் வீடுகளில் இரவு நேரங்களில் நிம்மதியான தூக்கம் இல்லை, வீட்டில் சிரமம் ஏற்படுகிறது என்ற சூழல்கள் எல்லாம் இருக்கிறதா? அதன் அடிப்படை உங்களின் வீடுகளில் ஷைத்தான்கள் இருப்பதுதான். ஒரு சில வினாடிகளிலேயே, ஒரு சில வினாடி அல்ல, ஒரு வினாடியிலேயே உங்கள் வீட்டிலிருந்து ஷைத்தானை விரட்ட வேண்டுமா? வாருங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். சாதாரணமாக இதை நடைமுறையில் நாம் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது வீடுகளில் ஷைத்தான்கள் இருப்பதை விட்டும் பாதுகாக்கப்படும். வீட்டில் உண்டான எல்லா நபர்களுக்கும் இரவு நேரங்களில் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். ஒரு வித்தியாசமான ஏதோ ஒன்று நம்மை அழுத்துவது போன்று இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது, கெட்ட கனவுகள் வருகிறது, மோசமான சூழல்கள் வீடுகளில் ஏற்படுகிறது, கஷ்டங்கள் வீடுகளில் அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் இந்த ஒரு வினாடியை, அவர்கள் மட்டுமல்ல எல்லா நபர்களும் இந்த ஒரு வினாடியை செலவழித்து நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஓதிவிட்டால் எல்லாம் வீடுகளில் சரியாகிவிடும் என்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷெரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நபர் வீட்டில் நுழைந்தால், ஒருவர் தன் வீட்டிலே நுழைந்தால், அவர் நுழையும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி நுழைந்து விட்டால், என்னங்க வெறும் எவ்வளவு நேரம் பிஸ்மில்லா சொல்வதற்கு? ஒரு அரை வினாடி, ஒரு வினாடியில் சொல்லிவிடலாம், ஒரு நொடி பொழுதில் சொல்லிவிடலாம். வீடுகளில் நுழையும் பொழுது யார் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி நுழைகிறாரோ, நுழைந்து வீட்டில் உண்ணும் பொழுதும் பிஸ்மில்லா என்று சொல்லி யார் உண்கிறாரோ, அன்று ஷைத்தான் தன் தோழர்களை அழைத்து பேசுவானாம். தோழர்களே, இன்று இந்த வீட்டில் நமக்கு தங்குவதற்கான இடமும் இல்லை, இன்று இந்த வீட்டில் நமக்கு இரவு உணவும் இல்லை, இந்த வீட்டிலிருந்து நாம் வெளியேறி விடுவோம், வெளியேறி விடுங்கள் என்று சொல்லி எல்லா ஷைத்தான்களும் வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். அதே நேரத்தில் ஒருவர் வீட்டுக்குள் நுழைகிறார், நுழையும் பொழுது பிஸ்மில்லாவும் சொல்லவில்லை, உணவு உண்ணும் பொழுது பிஸ்மில்லாவும் சொல்லவில்லை என்று இருந்தால், அன்றைய ஷைத்தான் தன் தோழர்களை அழைத்து சொல்வானாம், இன்று இந்த வீட்டிலே நமக்கு தங்குமிடமும் இருக்கிறது, இரவு உணவும் இருக்கிறது என்று ஷைத்தான் சொல்லி அத்துணை ஷைத்தான்களும் அந்த வீட்டிலேயே தங்கிவிடுவார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹான ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஆக நான் சொல்ல வருவது, வீட்டிற்குள் நுழையும் பொழுது பல சூழல்களில் நுழைகிறோம். வீட்டுக்குள்ள வரும்போது சாதாரணமா சொல்லுங்கன்னு ஒரு ஃபோன் பேசிட்டே வந்துடுவோம். அல்லது வேறு ஏதேனும் சூழலில் வீட்டிற்குள் வரும் பொழுதே பல பிரச்சனைகளோடு நுழைகிறோம். நுழையக்கூடிய நமக்கு நிம்மதி அங்கு கிடைப்பதில்லை. அதற்கு அடிப்படையே நாம் நுழையும் பொழுது, எப்படி வீட்டிற்குள் நுழையும் பொழுது செருப்பை கலற்றி விட்டுதான் நுழைய வேண்டும் என்று நாம் உறுதியாக இருக்கிறோமோ, நம்முடைய சிந்தனை எங்கு இருந்தாலும் அந்த வேலை நடந்துவிடும். அப்படித்தான் வீட்டிற்குள் நுழையும் பொழுது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்ற சிந்தை நம்மிலே வர வேண்டும். இன்னொரு வழியையும் சொல்கிறேன். வீடுகளில் செல்வங்கள் அதிகமாக கிடைப்பதற்கான வழி, நபி அவர்கள் சொன்னார்கள், வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லிவிட்டு நுழையுங்கள் என்று சொன்னார்கள். அது வீடுகளில் அபரிவிதமான பரக்கத்தை தந்து உங்களின் வீடுகளில் செல்வங்களின் முன்னேற்றத்தை அது தரும் என்பது நபி அவர்களின் ஹதீஸ்களிலிருந்து கிடைக்கும் கருத்து. ஆக வீட்டிற்குள் நுழையும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். வீட்டுக்குள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்களால் சிந்திக்க முடியாத, நீங்கள் பகலெல்லாம் பாடுபட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சம்பாத்தியத்தை அல்லாஹ் லேசாக கொடுத்து விடுவான். சில வீடுகளிலே மிக பிரம்மாண்டமான பிரச்சனைகள், ஷைத்தானியத்தான கோளாறுகள் அதிகமாக இருக்கும். அந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், நபி அவர்களின் ஹதீஸ்கள் இருக்கிறது. எந்த வீடுகளில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளில் ஷைத்தான் இருக்க மாட்டான், வேகமாக ஓடிவிடுவான். உங்களின் வீடுகளில் அப்படி ஏதேனும் சிரமங்கள் இருந்தால், சந்தேகங்கள் இருந்தால், பக்ராவை நீங்கள் ஓதுங்கள். 11 நாட்கள், 21 நாட்கள், 41 நாட்கள் என்று நீங்கள் பக்ராவை ஓதிவிட்டால் நிச்சயமாக சொல்லுவேன், உங்களின் வீடுகளில் ஷைத்தான் என்ற பிரச்சனையே இருக்காது. அல்லாஹு தாலா வீடுகளை பாதுகாப்பானதாக ஆக்குவானாக. ஒரு நொடி பொழுதை செலவு செய்து ஒரு பிஸ்மில்லாஹ் சொல்லிவிட்டால் உங்களின் வீடுகளில் செல்வங்கள் கூடுதலாகிறது. மட்டுமல்ல, உங்களின் வீடுகளில் ஷைத்தான் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அல்லாஹு தாலா பரிபூரண பாதுகாப்பை தந்து இல்லங்களை பரக்கத்தானதாக மாற்றி, அதற்கு முன்னால் அல்லாஹ் சொந்த இல்லங்களை தந்து என்னுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வாழ்வில் எல்லா மகிழ்ச்சியையும் தந்தருள் புரிவானாக. நிறைய மக்கள் நிறைய தேவைகளை, நிறைய பிரச்சனைகளை கமெண்ட்டுகளின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் நபி அவர்களின் பரக்கத்தை கொண்டு
அல்லாஹு தன்னுடைய ஃபதுலை கொண்டு, தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு, தன்னுடைய இஸ்முல் ஆலமினுடைய பரக்கத்தை கொண்டு, தன்னுடைய ஹக்கை கொண்டு மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரான அல்லாஹ் எல்லா சிரமங்களையும் நீக்கி வாழ்வை மகிழ்ச்சியானதாக ஆக்கி மக்களை கொண்டும் குடும்பங்களை கொண்டும் மகிழ்ச்சியை நிரப்பமாக தந்து இருலகிலும் வெற்றியை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.